மனசில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். எப்படியும் ஆனந்தி அந்த பாட்டிலில் இருக்க தண்ணியை கண்டிப்பாக குடிச்சிருப்பா. அதுக்கப்புறம் என்ன, ஆனந்தி தூக்க கலக்கத்திலே வீட்டுக்கு வருவா. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்க வேண்டியதான். விடிய விடிய நானும் அவ்வளோ ஐயோ அதை நினச்சாவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, ஆனந்தி கண்டிப்பாக வந்து விடவே முடியாது. என்ன வேறு வழியே கிடையாது, ஏன் கூட தான் வாழ்ந்தாகணும், வேறு வழி அவளுக்கு சுத்தமாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதை நம்ம எல்லாத்தையுமே வந்து வீடியோவை கவரேஜ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதை நான் வெளியே போட்டு காட்டுருவேன். அதுக்கப்புறம் நீயும் நானும் சந்தோஷமாக இருக்கிறத எல்லாருக்கும் போட்டி காட்டணும். அதுக்கப்புறம் அவளை தான் சொல்லிட்டு அவளை மிரட்டி எப்படியாவது நம்ம கூட இருக்க வச்சிடலாம். அப்புறம் என்ன, அவள் ஏன் கூட தான் இருந்து அவனை வேறு வழியே கிடையாது, என்னை விட்டு போக முடியாது, என்னை விட்டு தர முடியாது, இதை பக்கா பிளானாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷமாக வந்து அந்த ரூமை அலங்கரித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. இப்போ வந்து ஆனந்தி அதுக்கப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இங்கே வந்து ஆனந்தி வந்து கிளம்ப பார்க்குறாங்க. அப்போ வந்து தண்ணியை குடிச்சிட்டு கிளம்புறாங்க. என்னாச்சு ஆனந்தி அப்படின்னு, இல்லடி ஏதோ தூக்கமாக வருது, ரொம்ப லேட் ஆகிடுச்சு போட்டிருக்கா, அதான் அவ்வளோ தூக்கம் வருது. சரி ஆனந்தி நம்ம கிளம்பிடலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குணவதி எல்லாருமே கிளம்பிடுறாங்க. ஆனந்தி உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, பத்திரமா போயிடுவேல, அதெல்லாம் நான் போயிட வேண்டிய அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. வர வேலை ஆனந்திக்கு அப்படியே கண்ணு சுட்டுது, கண்ணே தெரியல, ஒன்றுமே புரியல. என்னாச்சு நம்மளுக்கு, நம்ம நல்லா தானே இருந்தோம், இப்படிலாம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தா ரொம்ப கண்ணு சுட்டுது. அப்படியே ஆனந்தி கீழே விழ போகிறாங்க. யாரோ தாங்கி பிடிக்கிறாங்க. பார்த்தா நம்ம குமரன் வந்து அந்த சைடு வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. ஆனந்தி உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு குமரனை பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடிடுறாங்க ஆனந்தி. இங்கே வந்து ஆனந்தி என்னாச்சு, எழுந்துருங்கன்னொன்னே எழுந்திக்க மாட்டேங்க. என்னாச்சு ஆனந்திக்கு இவ்வளோ மயக்கமாக இருக்காங்களே, என்ன பிரச்சனை இருக்கும், ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகலாமா, என்ன ப்ராப்ளமாக இருக்கும், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனந்தி எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளித்து பார்க்குறாரு. ஆனந்தி கண்ணை திறந்துட்டு மறுபடியும் மூடிடுறாங்க. ஐயோ என்ன நடந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் குமரன். வேறு வழியே கிடையாது, நம்ம அந்த குணவதிக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து ஐயோ அவங்க நம்பர் என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. கண்டிப்பாக அண்ணன்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி, அண்ணன் அந்த ஆனந்தி இருக்காங்களா, ஆமாம் அவங்க நம்பர் உங்ககிட்ட, அவங்க நம்பர் என்கிட்ட இல்லை, அந்த கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்களா அவங்க நம்பர் தான் கொடுத்தாங்க அப்படின்னோடனே, சரி நான் அந்த நம்பரை உடனே சென்ட் பண்ணேன், எதுக்குடா ஒரு முக்கியமான விஷயமா பேசணுன்னே அப்படின்னோடனே, சரிடா நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் சென்ட் பண்ணுறாரு. அப்பாடா குணவதி அவங்க நம்பர் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, நிஜமா ஆமாங்க, ரோட்டில் தான் இருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க, நீ கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னா, இதோ இப்போ உடனே வரேங்க, என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்குறாங்க. ஏய் ஆனந்தி எழுந்துருடி, இல்லை அப்போவே சொல்லிட்டு இருந்தா தூக்கமாக வருதுன்னு சொல்லிட்டு, என்ன பிரச்சனைன்னு தெரியல, அதனால தான் ரொம்ப சோர்வாக இருக்கேன், நீ ஃபுல் டே வேலை செஞ்சால அதான் ரொம்ப டயர்டாக இருக்கா போல் இருக்கு. சரிங்க இந்த நிலமையில் நான் வீட்டுக்கு கூட்டின்னு போனால் அவங்க வீட்டில் 1000 கேள்வி கேட்பாங்க, அதனால் என் கூட தான் இருக்கான்னு சொல்லிட்டு நான் மெசேஜ் அனுப்பிச்சிடுறேன், என் வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போயிடுறேங்க அப்படின்னோடனே, பத்திரமா போயிடுவீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, பத்திரமா போயிடுவாங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு ஆட்டோ மட்டும் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி கொடுக்குறாரு. சரிங்க நாங்கள் வரோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க 2 பேருமே. இங்கே வந்து என்ன இருக்கும் ஆனந்திக்கு, என்ன இவ்வளோ ப்ராப்ளமாக இருக்காங்க, என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அடுத்து குணவதி என்ன பண்ணுறாங்க, ஆனந்தி வந்து அவங்களோட வந்து ரூம் வீட்டில் வந்து படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சு ஆனந்தி எழுந்துருடி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க. கண்ணை திறந்து பார்க்குறாங்க. ஆனந்தி என்னாச்சு அப்படின்னோடனே, தூக்கமாக வருது குணா, ப்ளீஸ் குணா என்னை விட அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி போகிறாங்க. என்னாச்சு இவளுக்கு இவ்வளோ தூக்கமாக இருக்காளே, ரொம்ப டயர்டாக இருக்கா போல் இருக்கு. சரி ஆனந்தி நீ இங்கே தூங்கு, நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க அப்பா யாருக்குமே ஃபோன் எடுக்கல. சரி யாருக்குமே ஃபோன் எடுக்கல, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு எங்கே என்ன பண்ணலான்னு தெரியலையே, அவங்க அப்பாவும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க வீட்டில் யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி காலையில் ஆட்டோ சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கூட தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக வீரபதம் காத்துட்ருக்காரு. ஆனந்தி வருவா, அவளை இப்படிலாம் வந்து நம்ம கொஞ்சலாம் எப்படிலாம் இருக்கலாம் அவ கூட அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணியிருக்காரு. ரொம்ப நேரம் ஆகிடுது, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஏன் ஆனந்தி வரல இன்னும் கூட, சரி ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்திக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் எடுக்கல, டென்ஷன் ஆகிடுச்சு, ஏன் வரல அப்படின்னு.